விஜய். கீழே ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க. நான் வேலை செய்ய போறேன். சேலத்துல டேப் எடுத்து போய் அளந்து போய் ஒரு கடை விட மாட்டேன். அது நான் பாத்துக்கிறேன். நீங்க அது சேலம் பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க டக்குன்னு நீங்க எதுங்க அளக்குறீங்க? அது அவரு பார்த்துப்பாரு. உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. அவர் அலர்ந்ததுனால தான் எது நன்மை எது சரி வரும்னு சொல்கிறதுனால தான் அவர் கரெக்டாக நீங்கள் அந்த இடத்த போய் அலர்ந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட இதை விட நிறைய விஷயம் இருக்குது நல்லது செய்யலாம். நீங்கள் அதை செய்யணும். அதை விட்டுவிட்டு ஒரு நல்ல மனுஷன் ஒரு விஷயத்தை வந்து செய்ய வராருன்னா அதில் எதை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பண்ணலான்னு பேசுகிறீங்களே, இது நியாயமா? இது இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க? ஒயின் ஷாப் வச்சதுனால எவ்வளோ பிரச்சனைங்க வந்தது. எவ்வளோனா வர ஆட்சியில் யாரும் ஒயின் ஷாப் மூடலை நாங்கள் மூடுறாரப்பா. இதை மூடுறதுக்கு நீங்கள் மூடிக்கின்னு இருக்கணும். அப்போ கவர்மெண்ட் ரன் பண்ண டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டு பிரைவேட்டைசேஷன் பண்ணிடுறாருங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சிடுங்க. மீதி சேலத்தை நான் பார்த்துக்கிறேன். அவரு கவனிச்சுப்பாரு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பின்னாடி அலைஞ்சவங்களாம் ஊத்தி மூடின்னு உக்காந்துன்னு இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அவரை அவதூறு எவ்வளோ பேசுனாங்க. இன்னைக்கு எல்லாரும் அவரை சால்வு போட்டு வரவேற்கிறாங்க. இன்னும் இதை பார்த்து கூட திருந்தாதக்கிறீங்களே நீங்க. இன்னும் எப்போ திருந்துவீங்க? முதல்ல ஒருத்தரை குறை சொல்றதை நிறுத்துங்க. இதெல்லாம் இப்போ நீங்கெல்லாம் வந்து ஏசி ரூம்ல குடிச்சிட்டு உட்காந்து நிற்பீங்க. உங்களாண்ட பேக்ரவுண்டு இருக்கும். என்ன உனக்கு வேற ஏதோ கண்டென்ட் கிடைக்கல, நீ இதை பேச வேண்டாம். நாங்கள்லாம் வந்து எப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க போய் சம்பாரிச்சு எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த வேலை அந்தனுடைய ஒரு நாள் போகும். ஏன்னா நாங்கள் அதை எதிர்பார்த்து நோக்கோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நாங்கள் போய் ஒரு வீட்டில் வேலை செய்யுது, அதை எடுத்து வந்து என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் போட்டுனுக்குறோம். கேட்டால் என்னன்னா ஆம்பளைங்க ஒயின் ஷாப் வாசலையே அங்கே திறக்கிறாங்களோ இல்லையா, அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த கஷ்டம் என்னான்னு எங்களுக்கு தெரியும். இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுனதுனால உங்களுக்கு வேணால் நஷ்டம் இல்லாத இருக்கலாம். அது எங்களுக்கு பெரிய லாபம். என்ன இதனால் விஜய் தளபதி அவருக்கு தான் நஷ்டம் தெரியுமா? யார் குடி கெட்டாலும் பரவாயில்ல, நான் நல்லா வாழணும்னு சொல்கிற உலகம் இது. வாழ்ந்தாங்க. இப்போ ஒருத்தர் வந்து மாத்துறாரு. அது கொஞ்சம் வழி விடுங்கப்பா. சும்மா டேப் எடுத்து போய் அளக்குறேன், இதெல்லாம் தேவையில்லை. வேலையை